ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை. எண்ணங்களே இறைவனை மறைப்பவை என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இறைவன் நீக்கமர எங்கும் வியாபித்துள்ளான். நம் இதயத்திலும் குகேசனாக அவனே குடிகொண்டிருக்கிறான். இருந்தாலும் நம்மால் அவனை ஏன் காண முடியவில்லை? நம் எல்லோருக்கும் பக்த பிரகல்லாதன் கதை தெரியும். ஹரிநாமத்தை மட்டுமே ஜபிக்கும் பக்த பிரகல்லாதனை அவனுடைய தந்தை இரண்யகசிபு தன் நாமத்தை உச்சரிக்க வற்புறுத்த பிரகல்லாதன் மறுத்து ஹரிநாமத்தில் உறுதியாக இருந்தான். உன் ஹரியை எங்கே காட்டு என்று தந்தை கேட்டவுடன் பிரகல்லாதன் எங்கும் நிறைந்த எம் ஹரி இந்த தூணிலும் உள்ளான் என்று கூறினான். பக்தனின் சொல்லை மெய்ப்பிக்கும் வண்ணம் ஹரி நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து இரண்யகசிபுவின் ஆணவத்தை அழித்து அவனுக்கு நற்கதி அருளினான் என்பது புராணம் சொல்லும் கதை. இறைவன் எல்லா உயிர்களும் இதயத்திலும் எண்ணங்களற்று ஆத்மாவாக பிரகாசிக்கிறான். மனிதனின் எண்ணங்களே இறைவனின் காட்சியை மறைக்கின்றன. தூக்கத்தில் எண்ணங்களிலே சுகமாக இருக்கிறது. ஆனால் அப்போது இறைவனை உணர முடியவில்லை. ஏனென்றால் நான் என்ற தன் உணர்வு இல்லாமையால் அறியாமை இருளில் மூழ்கியுள்ளோம். விழித்தவுடன் நான் இந்த உடல் என்ற அகந்தை உணர்வு கிளம்பி விடுகிறது. ஆணவம் அகந்தை எல்லாம் ஒன்றே. விழிப்பு நிலையில் எப்போதும் மனதில் எண்ணங்கள் தோன்றி இறைவன் காட்சியை மறைக்கின்றது. அலை அடித்து கொண்டிருக்கும் தண்ணீரில் நம் முகம் தெரியாது. அலை ஓய்ந்து நீர் அசையாமல் இருக்கும்போது முகம் தெளிவாக தெரியும். அதுபோல எண்ணங்கள் ஓய்ந்தால் மனத்திரையில் இறைவன் காட்சி தெளிவாக தெரியும். இறைவன் எப்போதும் நம்முள்தான் இருக்கிறான். எண்ண அலைகளை அமைதிப்படுத்துவதே எல்லா சாதனைகளும். மேகங்கள் சூரியனை மறைக்கின்றன. சூரியனை காண மேகங்கள் விலக வேண்டும், அவ்வளவுதான். எண்ண அலைகளை நீக்க நம்மால் இயலவில்லை என்றால் உருவங்களாக மாறும் எண்ணங்களை இறைவனாக வழிபட வேண்டும். எண்ணுரு ஆவும் இறை உருவாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற ஈசன்னர் பூசனையும் உந்தி பெற. எண்ணங்களே உருவங்களாக உருப்பெறுகின்றன. எனவே எண்ணத்தால் தோன்றுகின்ற மண், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஜீவன் இவை யாவும் இறைவனின் வடிவங்களே என்று கருத்தில் கொண்டு வழிபட்டு நிற்றல் வேண்டும். அதுவே ஈஸ்வரனாகிய பரம்பொருளுக்கு நாம் செய்யும் சிறந்த பூஜையாகும். எண்ணங்கள் குறுக்கிடாமல் இறைவனை பூஜிப்பதே அவனை அடையும் வழியாகும். விட்டு கருதலின் ஆறுநை வீழ்ச்சி போல் விட்டிடாது உன்னலே உந்தி பெற விசேடமாம் முன்னவே உந்தி பெற. இறைவனை தியானிக்கும் போது தடையில்லாமல் ஓடும் ஆற்று நீரைப் போலவும் நெய் வீழ்ச்சியைப் போலவும் தொடர்ந்து செய்யும் உள்முக தியானம் மிகவும் விசேஷமானதும் உயர்ந்த தியானமும் ஆகும். இறைவன் உள்ளும் புறமும் ஏகமாய் நிறைந்திருந்தாலும் அவனை நம்மில் ஒருவனாக அனன்யமாக பாவித்து பூஜிக்க வேண்டும். அந்நிய பாவத்தின் அவனகமாகும் அனன்ய பாவமே உந்தி பெற அனைத்திலும் உத்தமம் உந்தி பெற. தியானிக்கப்படும் கடவுள் வேறு நான் வேறு என்று அந்நியமாக பூஜிப்பதை விட தன்னுடைய உள்ளத்திலும் இறைவனே குடிகொண்டுள்ளான் என்ற அந்நியமற்ற பாவனையே எல்லாவற்றிலும் உத்தமமானதாகும். மற்றொரு பாடலில் பகவான் அடிப்படையில் பூஜிக்கும் பக்தனும் பூஜிக்கப்படும் இறைவனும் ஒருவனே. அவனுடைய உபாதி உணர்வே, அதாவது எண்ணங்களே அவனை இறைவனிடமிருந்து அந்நியப்படுத்துகிறது என்று உபதேசிக்கிறார். இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே அவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற. சச்சித் சுரூபமாக இருக்கும் இயல்பு நிலையில் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒரே வஸ்துவே ஆவார்கள். தான் இது அது என்று ஜீவனால் கற்பிக்கப்பட்ட உணர்வே ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே உள்ள வேற்றுமையாகும். பகவான் ரமண மகரிஷி தன் பக்தர்களுக்கு ஆத்ம விசாரம் என்ற ஞான மார்க்கத்தையும் சரணாகதி என்ற பக்தி மார்க்கத்தையும் 2 தத்துவங்களை உபதேசித்தார். சரணாகதி தத்துவத்தில் 8 இயற்கை மூர்த்தங்களையும் இறைவனாக வழிபட்டு ஒருவருடைய அகந்தை உணர்வை இறைவடிவான உலகத்திற்கே சமர்ப்பிக்க பணிக்கிறார். அழகு சுந்தரம் போல் அகமும் நீயுமுற்றும் அபின்னமாயிருப்போம் அருணாச்சலா. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.